ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த சேனல் ஆஃப் டேட்டா கிரனரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஆன்லைன் ஈசி. ஆன்லைன் ஈசி அப்படின்னா வில்லங்கச் சான்றிதழ். அதை என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம். வில்லங்கச் சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம். அந்த இடத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அந்த இடத்த நம்ம வாங்குவோம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு சர்வே நம்பர் இருக்குது. அந்த சர்வே நம்பர் கொண்ட இடத்தை எந்தெந்த வருடம் யார் யாருக்கு பதிவு செய்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ற விவரத்தை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அளவு டேட்டா முதற்கொண்டு அந்த கடைசி பதிவு உள்ளவரிடம்தான் நம்ம அந்த சொத்தை கிரைம் பண்ணி வாங்கணும். எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா 4 பேர் இருப்பாங்க. அந்த இடத்தோட சொந்தக்காரங்க 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் மட்டும் இதில் ஒரு ஆள் மட்டும் நமக்கு எழுதி கொடுக்குறாங்க, சொத்தை கிரைம் பண்ணி தர்றாங்கன்னா அந்த சொத்து செல்லாது. 4 பேரும் சேர்ந்து நமக்கு எழுதி குடுத்தா தான் அந்த சொத்து ஃபுல்லா நமக்கு வரும். ஒரு ஆள் மட்டும் நமக்கு எழுதி குடுத்து, நமக்கும் அந்த பதிவு ஆயிருச்சு அப்படின்னா, மிச்சம் 3 நபர்கள் நமக்கு பதிவு பண்ணி தரல அப்படின்னா, நம்மகிட்டயும் இருக்கும், அவங்கள்ட்டயும் இருக்கும். அதனால டபுள் என்ட்ரி ஆயிரும். அதனால நீங்க சொத்த கிரைம் பண்ணும்போது ஈஸி நல்லா செக் பண்ணி, எத்தன பேர் உரிமையாளரோ, அத்தன பேரையும் கையெழுத்து போட சொல்லி, நீங்க பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம ஆன்லைன்ல வில்லங்கச் சான்றிதழ் பெறுவது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வெப்சைட் குடுத்துருக்கேன். அத நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ Google Chrome செலக்ட் பண்ணிக்கங்க. Google Chromeல TN Reginet அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. இதுல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க இது கவர்ன்மெண்ட் ஆப். தமிழ்நாடு கவர்ன்மெண்டோட போர்ட்டல் இப்ப நம்ம ஈசி எடுக்கணும் அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா, முன்னாடிலாம் இதுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாமே நம்ம குடுக்கணும். இப்ப ஈசி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டும் தர தேவையில்ல. வில்லங்கச் சான்று, வில்லங்கச் சான்று தேடுதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டைப் பண்ணுங்க. இப்ப இதுல வில்லங்கச் சான்று அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இத நான் செக் பண்ணிக்கங்க. அதுலருந்து உங்க ஜோன் என்ன ஜோன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. உங்க அதுல டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட ஜூரி சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எந்த இது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஈசி வேணுமோ, அதாவது வில்லங்கச் சான்றிதழ் வேணுமோ, அந்த இயர்ல இருந்து டேட் அப்படின்றது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் நமக்கு 1976க்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் நல்ல வளர்ச்சி. அதனால நம்ம 1976 ஜனவரி 1 குடுக்கலாம். இப்ப வரைக்கும் அப் டு டேட் இப்ப வரைக்கும் 1976 ஜனவரி 1ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள டேட்டுக்குள்ள உள்ள ஈசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த கிராமமோ அந்த கிராமத்த ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப் டிவிஷன் நம்பர், அதாவது சர்வே நம்பர், சப் டிவிஷன் நம்பர் 2மே உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. அப்படி தெரியல, எனக்கு பட்டா நம்பர் தான் தெரியும் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல போய் பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி, அந்த பட்டா நம்பர் போட்டு உங்களோட பட்டாவ ஃபர்ஸ்ட் எடுங்க. பட்டால சர்வே நம்பரும், சப் டிவிஷன் நம்பரும் இருக்கும். அதனால அந்த சப் டிவிஷன் நம்பரையும், சர்வே நம்பரையும் போடுங்க. ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத சேர்த்துக்கங்க. கீழ உங்களுக்கு ஒரு ஒரு ஈசிக்கு உள்ள டேட்டா சேர்ந்துரும். இப்ப நம்ம ஒரு 5, 10 அப்படின்னு சொல்லி சேர்க்கன்னு குடுத்துக்கிட்டே நம்ம 5, 10 சேர்ந்த மாரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எனக்கு 1 மட்டும் தேவை. அதனால 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கீழ கேப்ச்சா டைப் பண்ண சொல்லும். கேப்ச்சா டைப் பண்ணுங்க. சர்ச் குடுங்க. ஓகே.
கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குது. டவுன்லோட் கொடுங்க. ஓகே. அவ்வளோதாங்க. உங்களுக்கான ஈசி வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இதை நீங்கள் வாங்க போகிற சொத்தோட நேம், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் எந்தெந்த பதிவுகள் ஆயிருக்கு அப்படின்றத இந்த ஈசியவும் அவங்களோட பத்திரத்தையும் வந்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் மொபைல் ஃபோனில் வீட்டில் உட்காந்துட்டே ஈசி எடுத்து நம்ம வாங்க போகிற இடத்தையும் இதையும் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சொத்தை வாங்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.